164 வேட்பாளர்கள் நான் அறிவிச்சிருக்கிறேன் இல்லையா. அதில் 11 வேட்பாளர் சூரியன் இருக்குது. அது அந்த வேறு தனித்தனி கட்சியை கொடுத்துருக்கு. அஃபிஷியலாக திமுக வேட்பாளர் 164 சொன்னேன். அந்த 164 பேரில் பட்டம் பெற்றவர்கள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 125 பட்டம் பெற்றவர்கள். அதில் பெண்கள் 18 பேர் இடம் பெற்றிருக்காங்க, மகளிர் 18 பேர். முனைவர்கள் 7 பேர், மருத்துவர்கள் 15 பேர், பொறியியல் பட்டதாரிகள் 17 பேர், சட்டம் படிச்சிருக்கிறவங்க 29 பேர். அது மட்டுமல்ல, புதுமுகன்னு கணக்கெடுத்துக்கிட்டால் 60க்கு மேலே வருது. புதுமுகமே 60 பேர் மேலே வருது. அதுதான் முக்கியமானது. அதாவது எல்லாரும் அதிமுக முன்னாடி அறிவிச்சிட்டாங்களே, திமுக அறிவிக்கலையான்னு கேட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக வந்தோம், ஆனால் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறோம். அதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா பல கட்சிகள் இருக்குது, கூட்டணி கட்சிகள். எல்லா கட்சியும் உட்காந்து பொறுமையாக அவங்க கேட்குறது, நாங்கள் சொல்கிறது, மற்ற கட்சி கேட்குறது, அந்த இடையூறுலாம் இருந்துச்சு. அதெல்லாம் சரி பண்ணி எல்லாரையும் திருப்தி பண்ணி எல்லாரும் திருப்தியாக ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கையொப்பமிட்டு அந்த அடிப்படையில் தான் பண்ணியிருக்கோம். தவிர வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஒன்றும் காலம் தாழ்த்தப்படலை. ஒற்றுமைப்படுத்துவதற்காக நாங்கள் கையாண்டதுக்காக நேரம் ஆச்சு. வேறு ஒன்றும் இல்லை. முதல்ல மகா கூட்டணி, இப்போ மகா கூட்டணி. அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. சொன்னேன், பட்டம் பெற்றவர்கள் இருக்காங்களே, அவங்களாம் இளைஞர்கள் தான் இருப்பாங்க. இளைஞர்னா இளைஞர் அணி மகளிர் அணி பிரிக்கல, இளைஞர்கள் மகளிர்கள் அப்படி தந்துட்டு இருக்கோம். நாளை மாலை இதே இடத்துல உங்களை அழைச்சி நாளை மாலை இதே அரங்கத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். நான் 31ஆம் தேதி நான் தொடங்குறேன். அதே மாதிரி துணை முதல்வர் 31 கிளம்புறாரு. கனிமொழி 1-2 கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். 30 கிளம்புறாங்க. இது வரைக்கும் முடிவு நடந்திருக்கு. பாக்கியெல்லாம் கலந்து பேசி அதெல்லாம் விரைவில் அறிவிப்போம். அப்படித்தானே சொல்லுவார் அவர். வேற ஒன்றும் சொல்றது வழி இல்லையா? இந்த ஆட்சி மேலே இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா அதுதான் சொல்லிட்டே இருக்காங்க திருப்பி. வேற ஒன்றும் சாதனை செய்யலை, அது செய்யலைன்னு சொல்ல முடியாது. அதை குற்றம் சொல்ல முடியாது. தான் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. தாமதம் ஏற்பட நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அப்பயே பாகம் அவர்கள் பூத் கமிட்டி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் தாமதம்னு சான்ஸே கிடையாது. நாங்கள் தான் முன்கூட்டியே பண்ணிகிட்ருக்குறோம். மண்டல அளவில் பூத் கமிட்டி போட்டோம், பாகம் ஒரு கூட்டம் நடத்தணும், இளைஞர் அணி மண்டல அளவில் மாநாடு நடத்தணும், மகளிர் அணி மாநாடு நடத்தணும், மண்டல அளவில் கட்சியினுடைய மாநாடு நடத்தணும். இவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் வேலை இல்லையா? அதுவும் தேர்தல் வேலை தான். நாளைக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் போய்ட்டு சொன்னேன். நாளைக்கு தானே சொல்லணும். நாளைக்கு சொல்லுவோம். ஆமாம். அண்ணா அடிக்கடி சொல்லியிருக்காரு, ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு பட்டுப்புடவை தான் கட்டி போக முடியும், பீரோவில் இருக்க எல்லா பட்டுப்புடையும் கட்டிட்டு போக முடியாது. அடுத்த கல்யாணத்துக்கு அந்த பட்டுப்புடவை கட்டி போகணும்னு அண்ணாவே சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொல்கிறேன். நாங்கள் வெற்றி வர வரோம் அடிப்படையில் தான் கொடுத்துருக்குறோம். அதான் திமுக.